கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, பர்னபா என்றான கர்த்தருடைய ஊழியர் தெய்வ மனுஷன், அவர் நல்லவரும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவரும் விசுவாசத்தினால் நிறைந்தவருமாய் இருந்தார். இதன் நிமித்தம் அநேக ஜனங்கள் தேவனாகிய இயேசு கிறிஸ்துடைய அன்பிற்குள்ளாக சேர்க்கப்பட்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே உங்களுடைய பரமபிதா பூரண சற்புணரா இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்புணரா இருக்க கடவீர்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியும், பவுல் சொன்னது போல, நான் கிறிஸ்து இயேசுடைய அச்சு அடையாளங்களை என் சரீரத்தில் நான் தரித்திருக்கிறேன், கிறிஸ்துடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துடைய ஸ்பாவத்தை நாம் அடைய முயற்சி செய்து வருகிறோம். இன்னும் அவருடைய ஸ்பாவத்தை உடையவர்களாய் நாம் கர்த்தருக்காய் ஊழியம் செய்யும் பொழுது, பிரயாசப்படும் பொழுது, ஆமென், பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினால் நிறைந்து நாம் செயல்படும் பொழுது ஆண்டவரை அறியாத அநேக ஜனங்கள், ஆமென், நிச்சயமாய் கர்த்தருக்குள்ளே சேர்க்கப்படுவார்கள். மாத்திரமல்ல, இந்த பர்னபா கர்த்தரிடத்தில் மன நிறையமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னது போல நாமும் அநேகரை கர்த்தருடைய சத்தியத்தை சொல்லி வழிநடத்த முடியும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you.